Hello friends, welcome to ARK Diaries. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள்ல திருசுலம் ஹில்ஸை சுத்தி பார்க்க போறோம். திருசுலம் ஹில்ஸை பத்தி நிறைய விஷயம் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சைக்கிள்ல ரெசிஸ்டன்ட் ரைட் வீடியோ நான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். பட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ரைடு தான். இந்த வீடியோ நான் எதுக்கு முக்கியமா போடுறேன் அப்படின்னா இப்போ கோவிட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் மேல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சைக்கிள்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சைக்கிள் ஷாப்ல எல்லாம் நல்ல டிமாண்டா போயிட்டு இருக்கு. சைக்கிள் நம்ம கிடைக்கிற சைக்கிள் வந்து கிடைக்க மாட்டேது, அந்த அளவு டிமாண்டா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவு பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் மேல வந்து சைக்கிளிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து யோகா, ஜிம் இந்த மாதிரி நிறைய இது பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸில் வந்து நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு சத்துள்ள ஒரு உணவு சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டும் எல்லாருக்கும் வந்துருக்கு. ஒரு நல்ல அவேர்னஸே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம சைக்கிளிங் வீடியோவில் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எந்த சைக்கிள் வாங்குறது, நான் வந்து சைக்கிளிங் வாங்கிட்டேன், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் நான் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சைக்கிளிங் வந்து பிகினஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சென்னை பக்கத்தில் ஒரு சூப்பரான லொக்கேஷனாக கண்டிப்பாக திருசுலம் ஹில்ஸ் தான். இது ஒரு ஷார்ட் ஹில் தான், பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டீப்பாக ஏறும். பிகினர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ எனக்கு பண்ணணும்னு தோணிச்சு. ரொம்ப நாளாக நான் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு 4-5 பேர் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி. ஸோ யார் ஜாயின் பண்ணுறாங்க, திருசுலம் ஹில்ஸோட சைக்கிளிங்கை பண்ணுறது வந்து எப்படி வந்து ஃபீலாக இருக்குது, அண்ட் ஹில்ஸோட மேலே சுற்றி கிடைக்கக்கூடிய வியூஸு, அண்ட் ஹில்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்னையை சுற்றி வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான வியூஸ் கிடைக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுவரையும் நான் போனது கிடையாது திருசுலம் ஹில்ஸ், நானும் இதான் ஃபஸ்ட்டு டைம். ஸோ வாங்க நம்ம சைக்கிளில் போவோம். ஸோ சைக்கிளிங்கை பற்றியும் திருசுலம் ஹில்ஸை பற்றியும் நிறைய விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சைக்கிளிங் பண்ணும்போது சென்னை வெயிலை சமாளிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக நிறையா தண்ணி குடிக்கலாம். போகிற வழியில் நம்மளுக்கு லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ், இளநீ இந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். எங்கே போயிட்டார் அவரு? ஓகே பேசணும். ஸ்டாண்ட் இல்லைங்க. இப்போ நம்ம வந்து திருசுலம் ஹில்ஸ் ஏற போகிறோம். அதோட அடிவாரத்தில் தான் இருக்கும். இதுதான் பேசுறதா? Hi friends, this is Karthik. Hello friends, welcome to ARK Diaries. டேய் நீ பேசுறா, உன்ன மாதிரி பேசுறா. என்ன மாதிரி பேசலாம்? நான் என்ன மாதிரி பேசுறேன் பாரு, உன்ன மாதிரி. ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, டேய் என்ன ஜிபி முத்து மாதிரி பேசுறியா? இது ஜிபி முத்துவா பேசுறதாடா? டக்குன்னு முடியும் போகலாம். ஏறா டக்குன்னு. இது ஓகே, அப்படியே ஏறும் போது நான் ஆன் பண்ணிட்டீங்களா? நல்லா தான் இருக்கு. பேசுடா. ஆடியோ ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் ப்ரோ இருக்கு. ஆன்ல தான் இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து திருசுலம் ஹில்ஸ் வந்தாச்சு. ஏர்போர்ட் ஆப்போசிட்ல இருக்க. இதுதான் வந்து அங்க பார்த்து பேசினா கேட்காது, அதை பார்த்து பேசினா தான் கேட்கும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசடா. இப்போ நம்ம வந்து திருசுலம் ஹில்ஸ் வந்து ரீச் ஆயாச்சு. அதோட ஸ்டார்டிங் இடத்துல தான் இருக்கும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட் இந்த ஹில்ஸ் இருக்குது. இந்த ஹில்ஸோட மேப் லொக்கேஷன் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எச்சரிக்கை போர்டு இருக்குது. ஸோ இது தடை செய்யப்பட்ட பகுதி போகக்கூடாதுன்னு. பட் அது மீறியும் பார்த்தீங்கன்னா பைக்லேயும் சரி, சைக்கிள் இந்த மாதிரி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து 3 சைக்கிளில் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா 2 சைக்கிளிஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு, அவர் பேர் கார்த்திக். இன்னொருத்தர் பேர் கண்ணன். இவங்க வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பைக் வீடியோஸு, சைக்கிளிங் ரெசிஸ்டன்ட் வீடியோஸ் நிறையா வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்திருக்காங்க இந்த ரைட்லேயும். அண்ட் இன்னொரு என்னன்னா, இங்கேருந்து மேலே அப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நிறுத்தாமல் ஓட்டலான்ற ஒரு முடிவில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ பார்ப்போம் அது எப்படி போகுதுன்ட்டு. திருசுலம் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த ஹில்ஸ் ஒரு ஷார்ட் ஹில்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸில் இந்த ஹில்லில் நம்ம வந்து சைக்கிளில் ஏறிடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் போஸ்ட் வரும். காவல்துறை எச்சரிக்கை தடை செய்யப்பட்டு போகுதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் வரும். ஸோ நம்ம அது வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். சென்னையிலேருந்தே சென்னையை சுற்றி பார்க்கணுமா? என்னடா சொல்கிற, சென்னையிலேருந்து சென்னையா? நீங்கள் திருசுலம் ஹில்ஸ் மேலே ஏறினீங்க அப்படின்னா 50% ஆஃப் சென்னை நீங்கள் ட்ரோன் வியூவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். மீனம்பாக்கத்திலேருந்து கடல் வந்து கிட்ட தான் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் திருசுலம் ஹில்ஸ் மேலே ஏறினா தெரியும். திருசுலம் ஹில்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கடலையே பார்க்கலாம். திருசுலம் ஹில்ஸ் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மலை குன்றுகள் இருக்குது. அண்ட் நிறையா வந்து மலைகளை வந்து குவாரியாக பார்த்திங்கன்னா வெட்டிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும்.
திருசுலம் மில்ஸுக்கு நாங்கள் சண்டே ஈவினிங் இந்த லொக்கேஷனுக்கு வந்து போயிருந்தோம். நிறையா பேர் இந்த லொக்கேஷன் வரதை நம்மளால் பார்க்க முடியும். ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் சரி, சைக்கிளிங்கில் என்டியூரன்ஸ் ட்ரைனிங்க்கும் சரி, நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். திருசுலம் மில்ஸ் மேலே இருந்து பார்த்தோம் அப்படின்னா மீனம்பாக்கம் ஏர்போர்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு தெரியும். ஃப்ளைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகுறது, லேண்ட் ஆகுறது, ரன்வேல ரன் ஆகுறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவலைஸாக நம்ம திருசுலம் மில்ஸ் மேலே பார்க்கலாம். திருசுலம் மில்ஸ் மேலே கிடைக்கக்கூடிய ஒரு வியூ ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டை பார்க்கலாம், ரோட்ஸை பார்க்கலாம், ட்ரெயின் பார்க்கலாம், மெட்ரோ ரயில் பார்க்கலாம். இந்த நாலுமே ஒரே ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னா நம்ம திருசுலம் மில்ஸ் மேலே ஏறி அங்கே கிடைக்கக்கூடிய வியூவில் மட்டும்தான் தெரியும். சைக்கிளிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருசுலம் ஹில்ஸ் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த ஹில் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் ஏறுது. பிகினஸாக இருந்தோம் அப்படின்னா, அதுவும் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செம்ம ஃபன்னாக இருக்கும். மேலேயும் பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா பில்டிங்ஸு, நிறைய மலைக்குன்றுகள், மீனம்பாக்கம் ஏர்போர்ட், இந்த மாதிரி முக்கியமான நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலேருந்து ஒரு நல்ல ஒரு சீனரிக்கான வியூஸ் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த மாதிரி நல்ல நல்ல ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறத நம்மளால் இந்த லொக்கேஷனில் பார்க்க முடியும். இந்த லொக்கேஷனுக்கு சைக்கிளில் மட்டும் இல்லை, நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில், காரில் கூட பார்த்தீங்கன்னா திருசுலம் ஹில்ஸ் மேலே ஏறி இந்த லொக்கேஷனை விசிட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியும். திருசுலம் மில்ஸ் நாங்கள் போயிருந்தது பார்த்திங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஈவினிங் தான் இந்த லொக்கேஷனுக்கு போயிருந்தோம் நான் சொல்லியிருந்தேன். அண்ட் ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டிடுச்சு. ஏர்போர்ட்டுக்கு வெளியில் பண்ணியிருக்க கார்டன் ஒர்க், அங்கே கொடுத்துருக்க லைட்டிங் ப்ளஸ் ரோட்ஸ், எனக்கு வந்து பர்சனலாக நைட் ரைடு வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம ரெசிஸ்டன்ட் ரைடு எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 2 மணி 3 மணி 4 மணிக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸை கவர் பண்ணிடலான்ட்டு. பட் நாங்கள் இது ஒரு ஷார்ட் ரைடுன்றதுனால பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் தான் போயிருந்தோம். நம்ம சேனலில் ஏற்கனவே எப்படி சைக்கிளை வந்து பஞ்சர் போடணும், ரெசிஸ்டன்ஸ் சைக்கிளிங் வந்து எப்படி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சைக்கிளிங் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ரெசிஸ்டன்ஸ் சைக்கிளிங் வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் போய் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவான சைக்கிளிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, bye from ARK.